திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மாம் டாட்டர் காம்போ ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நாங்கள் டிஸ்கஷன் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. பட் இருந்தாலும் ஓரலாக நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் பாருங்கள். அது ஒன் சாரீ தான், பார்த்தீங்கன்னா 6.5 மீட்டர் சாரீ தான். ஸோ சாரியோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது சாரீ, இது வந்து பார்டர், சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃப்ளீட்டட், அதாவது சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஃப்ராகும், மாமுக்கு ஃப்ராகும், டாட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுப்பாவோட சட்டை மாதிரி அவங்க வந்து அது கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கட்டிங் வீடியோ அதில் எப்படிலாம் பண்ணியிருக்கோன்ற ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம் கூட உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாங்கள் ஒவ்வொன்றையும் வந்து ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்து நான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோ ஒரு டிஸ்கஷனோட கிட்டத்தட்ட இந்த ஒரு சாரியை நாங்கள் கட் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த 3 செட்டாக நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா 3 செட்டாக நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ராக் கட் பண்ணிவிட்டு, மாமுக்கு ஃப்ராக் கட் பண்ணிவிட்டு, ஒரு டாட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 8-9 இயர்ஸ் பேபிக்கு வந்து ஒரு பட்டுப்பாவோட சட்டை கட் பண்ணியிருக்கோம். அது போக வந்து 1 இயர் பேபிக்கும் அவங்களுக்கும் நாங்கள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இருந்தால் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சொல்லறதுக்கு ஒன்றும் இல்லை, தாராளமாகவே இருந்துச்சு. ஸோ ஒரு அழகான பட்டு பாவடையும் சட்டைக்குமே நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ 1 by 1 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மாதிரி வரும். ஸோ ஃப்ராக் ஸ்டிச்சிங் ஒரு வீடியோவும், பட்டுப்பாவோட சட்டை ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு பட்டுப்பாவோட சட்டையும் அதுவும் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமோடது, சரிங்களா? ஸோ மாம், அதுக்கப்புறம் டாட்டரோடது நெக்ஸ்ட்டு வரும். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றத நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சாரியில் இவ்வளோ தான் முடியுமா முடியாதான்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம நினச்சா முடியுன்றத இந்த ஒரு கட்டிங்கில் நாங்கள் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் மட்டும் ஒரு 3 இது நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இன்னொன்று, நான் இதோட மெஷர்மெண்ட்டையும் நான் ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் சும்மா ஏதாவது குட்டியாக இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அப்படிலாம் இருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாமோட சைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 38 சைஸ் இருக்கும், சரிங்களா? 38 சைஸ். அவங்களும் ஹைட் வந்து ஒரு 50க்குள்ளே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு ஃப்ளீட்டட் ஃப்ராக், மேலே பிரின்சஸ் கட் வச்சு கீழே ஃபில்டட் அந்தது. அப்புறம் 8 வயசு பேபிக்கு வந்து பட்டுப்பாவோட சட்டை, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 1 இயர் பேபிக்கும் பட்டுப்பாவோட சட்டை. ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றத உங்கள் லைஃப் மூலமாக நீங்கள் தெரிவிங்க, சரிங்களா? ஸோ என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் கட்டிங் ப்ராசஸில் எந்த அளவுக்கு நிறைய டிஸ்கஷனோடு பண்ணியிருக்கோன்றத நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓரெல்லாம் நான் சொல்கிறனால எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. பட் இந்த சாரீ வந்து 6.5 மீட்டரில் நாங்கள் 3 பேருக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோன்றத என்னாலேயே நம்ப முடியலை. நிஜமாக என்னாலேயே நான் நம்ப முடியல. நான் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக தான் வாங்கிட்டு வந்தேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்னொரு 1 இயர் பேபிக்கு அப்படின்னு. பட் எனக்கு பேலன்ஸ் கிளாத் இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா இருந்துச்சு. பேலன்ஸ் ப்ளவுஸில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, சாரியில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது. ஸோ இது என்னோடய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ கட்டிங் ப்ராசஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அது வந்து வியூ அவ்வளோவா தெரியாது. பட் ஏன்னா நாங்கள் 3 பேரும் சுற்றி உட்காந்து சென்டராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு அந்த கட்டிங் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கண்டிப்பான முறையில். ஏன்னா இதோட ஹைட்டு, அதாவது வித்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா டாப் டு பாட்டம் என்ன மெஷர்மெண்ட்டுன்றதை எக்ஸ்பிளனேஷனோடையே தான் நான் கொடுக்க போகிறேன். இன்னொன்று, இதுக்கு அளவு டாப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் பண்ணனாலையா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால எனக்கு கிளாத் குவான்டிட்டி அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் 3 பேரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகாகவே எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நீங்கள் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பாருங்கள், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க.